மனக்கவலை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக் கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு மருத்துவமனையில ஒரு ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஒரு சிறந்த ஒரு மருத்துவ டீன் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க விரும்புறாரு. சில நேரங்கள்ல இந்த மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அது ஐசியூல போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஐசியூல படுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ வலிகள் வேதனைகள். இது இரவா பகலா தெரியாது, நேரம் தெரியாது, வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது, மீண்டும் இந்த இடத்துல இருந்து வெளியே வருவோமான்னு தெரியாது. உயிருக்கு வாழ்வுக்கான போராட்டத்தோடு போராடி கொண்டு ஒவ்வொரு அன்பர்கள் அங்க படுத்துட்டு இருப்பாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம சம்பாதித்தது, நம்முடைய அழகு, அதனுடைய நம்ம அதிகாரங்கள், நம்மளுடைய படித்த கல்வி எல்லாமே வேஸ்ட்டுங்க, ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கை கிடைச்சா போதும், உயிர் கிடைச்சா போதும், உயிர் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. எவ்வளவு பணம் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு உயிர் கிடைச்சா போதும்ன்ற எண்ணம் அங்க மட்டும்தான் ஒரு ஐசியூல. அப்போ வாழ்க்கை ஒருவருக்கு தெரியணும், புரிந்து கொள்ளணும்னா இந்த மருத்துவமனைக்கு போய் அந்த மாதிரி மருத்துவமனையில ஐசியூல அனுமதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய நிலைமை பார்க்கணும். இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறாருல இந்த டீன், அப்போ எல்லா மாணவர்களும் ஆன்லைன்ல வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, எல்லாம் வந்தாச்சா செக் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, எல்லாம் வந்துட்டாங்க, கரெக்ட் டைமுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சிட்டோன்னே கொஞ்ச நேரம் என்ன ஆகுதுன்னா, அந்த அவருடைய கேமரா மேல சுத்திட்டு இருக்கு, அந்த சீலிங் ஃபேனே போடிட்டு ரொம்ப நேரமா சீலிங் ஃபேன் போயிட்டே இருக்கு. எல்லாரும் வந்தவங்களாம் அப்படியே ஏன்னா அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார் ஒரு ப்ரொஃபஸர், அதனால எல்லாம் கொஞ்சம் அமைதி காத்தாங்க. அப்ப 2 நிமிஷம் ஆச்சு, 4 நிமிஷம் ஆச்சு, வெறும் ஃபேனே ஓடிட்டு இருக்கு. நம்ம ஆன்லைன்ல வந்து 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, டீன் இன்னும் நமக்கு வந்து வகுப்பு எடுக்கல, வெறும் ஃபேன் மட்டுமே சுத்துதே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சலசலப்பு வந்துச்சு. அப்புறம் எல்லாரும் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்க. பேசிட்டே ஒருத்தர் விசாரிச்சுட்டு பேசுறாங்க, ஆன்லைன்லயே நடக்குது. 6வது நிமிஷம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் வந்தது. 6 நிமிஷம் ஆயும் இன்னும் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கல, வெறும் ஃபேன் தான் சுத்திட்டு இருக்கு. பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் 8வது நிமிஷம் 10வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. எல்லாம் வெளியில போயிடலாமா, ஏன் ப்ரொஃபஸர் கிளாஸுக்கு வெறும் ஃபேனே காட்டிட்டு இருக்கிற, என்ன பண்றான்னு ஆளுக்கு என்ன பண்ணா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 10வது நிமிஷம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தின பிறகுதான் இப்போ மறைந்திருந்த டீன் அவங்க முன்னாடி அங்க திரையில வரார். அப்ப தன்னை காண்பிக்கிறார், சொல்றாரு, இந்த ஃபேனை சுழந்த இவ்வளவு ஒரு 10 நிமிஷம் பாக்குறதுக்கு, 8 நிமிஷம் பாக்குறதுக்கு உங்களால முடியலையே, பல விமர்சனங்களும் கோபங்களும் டென்ஷனும் வந்து உங்களுடைய விரக்தியில போய் எல்லாரும் என்னென்ன வார்த்தை பேசுறீங்களே. 24 மணி நேரமும் ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட் இந்த மேல சுத்திட்டு இருக்கிற ஃபேனையே பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க, என்ன அழகா டீச் பண்றாரு. அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க, யோசித்து பாருங்க. அப்போ அந்த மனநிலை உள்ளவர்களுக்கு ஆறுதல், அன்பு தேவைப்படுகிறது. இதை வந்து அழகா சொல்லி கொடுத்து அந்த வகுப்பறை, அந்த கற்றலை அந்த டீன் வந்து ஆரம்பித்தார். பாருங்க, நம்ம கூட இது போன்ற மனநிலையில உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப வாழ்க்கையினாலே என்ன தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிற மக்கள், அடுத்த வேளை உயிருக்காக பிடிச்சிட்டு வாழற மக்களுக்கு என்ன தேவைன்னா அன்பு, ஆதரவு. இந்த அன்பையும் ஆதரவையும் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உயிர் தெழுந்த ஆண்டவர் இப்படிதான் யாரெல்லாம் வேதனையில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் துக்கத்தோடு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அன்பு செலுத்துகிறவராக, ஆதரவு வழங்கினவராக இருந்தார். அப்ப நாமும் அன்பு செலுத்தவும் பிறருக்கு ஆறுதலாக அமைந்திடவும் நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆதரவற்றவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்க, ஆண்டவரே அன்பு இழந்தவர்களுக்கு நாங்கள் அன்பாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.